ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நம. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நம. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். புதன் சுக்கிரன் பார்வையினால் அதிக அபரிமிதமான பலனை அடையக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 31/12/2023 முதல் 6/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், 7ஆம் இடத்துல புத பகவானும் சுக்கிர பகவானும் அவங்க உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காங்க. அது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அடுத்து உங்கள் ராசிக்கு 8மஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சூரிய பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கிரகம் இல்லை 10ஆம் இடத்துல சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாகிய சகாயத்துக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கிறார். அப்படி 6ஆம் இடத்துல அமரும்பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை. ஆனால் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல அமரக்கூடிய காலகட்டங்களில் வெள்ளி சனி 2 நாட்களில் வேதை தினமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக சந்திராசிரமத்தோட வேதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பாதிப்பு கொடுக்கும். அதனால் அந்த வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க நண்பர்களே. இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல விசேஷங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டோடது முடிவுக்கூடிய காலம் 2023 முடியக்கூடிய காலகட்டங்கள் 31/12/2023. அன்றைய திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. யோகம் மரண யோகம், நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது ஒரு விசேஷமான அமைப்பு. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது 1/1/2024. திதியை பொறுத்தளவுக்கு மாலை மதியம் 2 மணி வரை பஞ்சமி திதி, அதுக்கு மேலே சஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு பூர்வ நட்சத்திரம், அன்று ஆங்கில வருட பிறப்பு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 2/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் 4 மணி வரை மாலை 4 மணி வரை சஷ்டி திதி, அதற்கப்புறம் சப்தமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பகல் 11 மணி வரை பூர்வ நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் வருகிறது, அமிர்த யோகம். அன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி திதி. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 3/1/2024 அன்றைக்கு பார்த்திங்கன்னா மாலை 6 மணி வரை சப்தமி திதி, அதுக்கப்புறம் அஷ்டமி திதி வருகிறது. அன்று மதியம் 2 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகம். அன்றைய தினம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சுதந்திர போராட்ட வீரர் பிறந்தநாள். அடுத்து 4/1/2024 வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி, அன்று முழுவதுமே அஷ்டமி திதி இருக்கிறது. அன்று மாலை 4 மணிக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்த யோகம், அன்று தேய்பிரை அஷ்டமி திதி. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவமி திதி வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 6 மணி வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பின்பு சுவாய நட்சத்திரம், அன்று முழுவதுமே சித்த யோகம். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 6/1/2024 தசமி திதி, தேய்பிரை தசமி திதி வருகிறது. அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரம் வருகிறது, சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்குரிய திதி வார யோக நட்சத்திரத்துக்குரிய பலன்கள். பொதுவாக தனாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பது அல்லது நம்மளுடைய ராசியை பார்க்கறது பணப்பொருளாதாரம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த கணக்குப்படி ரிஷபராசிக்கு தனாதிபதியாகிய புத பகவான் அந்த உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பணப்பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய யோகம் உண்டு. அடுத்தபடியாக உடல் ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும். ஏன்னா உடலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு வேதை நாள்னு வரக்கூடிய காலகட்டங்கள்னால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க.
அதே நேரத்தில் தொழில் ரீதியாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். அந்த யோகம் உங்களுக்கு மகா யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பும், அதே 10ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானை புதனோடு சேர்ந்து பார்க்குறார். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக யோகங்கள் கிடைக்கும். அப்போ பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், வரக்கடன்கள் வந்து சேரும், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெறுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி, அதனால் மிகப்பெரிய யோகாதிபதி. அவருடைய பார்வை இந்த இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக இன்னும் லாபத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் எப்பயுமே பிரச்சனைக்குரியது. 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று, அதாவது வந்து செவ்வாய் குரு பார்வை ஆட்சி பெற்ற குரு பகவானுடைய பார்வையோடு அமர்ந்திருக்க காரணத்தினால அவர் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் குரு பகவான். அதனால் இது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால் உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்க வேண்டிய விஷயம். தேவையில்லாமல் படபடப்பு டென்ஷனை காட்டாதீங்க. உங்களுக்கு மேலே பணிபுரியக்கூடிய நபர்கள்ட்ட வந்து கொஞ்சம் சின்ன நடந்துக்காதீங்க, கனிவாக நடந்துக்கங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொஞ்சம் பக்குவம் நடந்துக்கங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அடுத்து மங்களகரமான நிகழ்ச்சி. மங்களகரமான நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒத்தி வைத்து அடுத்த வாரத்துக்கு கொண்டு செல்வது நலம் தரும். மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிஞ்சு பள்ளி கல்லூரிக்கு வந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வின் முழு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சோர்வடையாமல் மீண்டும் நல்ல முயற்சி செய்யுங்க. அப்படி முயற்சி செஞ்சிங்கன்னா இன்னும் அதிகப்படியான மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு 7ஆம் இடம், அதாவது பெண்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து புதனோடு சேர்ந்து சுக்கிரபகவான் உட்கார்ந்துருக்கார். காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லுவோம். அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா 5-7 தொடர்பு ஏற்படுறது அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும். அந்த பலனால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து யோகமான விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அதாவது உங்களுடைய தயவு அல்லது உங்களுடைய ஒத்துழைப்பு கணவருக்கு இந்த வாரம் முழுசாக தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவருக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். அதனால் அந்த தொல்லையிலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கூட உங்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் பெண்களை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மத்தியமான வாரமாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பொருளாதாரத்திலையும் சரி, அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலையும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு ரிஷபராசி பெண்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகள் எது செய்கிறதா இருந்தால் செய்யலாம். குறிப்பாக இந்த நண்பர்கள் உறவினர்கள் இவங்களால் சில தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக கடந்து சென்றீங்கன்னால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு சகல நன்மையும் புரிய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.